அண்ட் ஃபர்ஸ்ட் துபாய் ஜாப் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி லிட்ரலி 2 மினிட்ஸில் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 2 நிமிஷத்தில் ஏன்டா ரிஜெக்ட் பண்ணீங்கங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் இன்னைக்கு ஹெச்ஆர்ல இந்த பக்கம் இருந்துட்டு அன்னைக்கோட டேஸை வந்துட்டு ஞாபகப்படுத்தி பார்த்தா எனக்கு விளங்குது அன்னைக்கு ஏன் என் ப்ரொஃபைலை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு ஹெச்ஆரை வேலை செய்யலை, thousands ஆஃப் ப்ரொஃபைல்ஸை நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் ஆகுது அன்னைக்கு ஏன் என் ப்ரொஃபைலை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு. ஹாய், என் பேர் ஹசி. நான் துபாயில் ஹெச்ஆராக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த சேனலில் நான் பேசிக்காக வந்துட்டு துபாயோட கெரியர், ஜாப் ஹண்டிங்கு, பிறகு இங்கே எப்படி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், ஜாப் ஹண்டிங் எப்படியெல்லாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு வேலை கிடைக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பிறகு வந்துட்டு பர்சனல் டெவலப்மெண்ட் பற்றியெல்லாம் கிடைக்கலான்னு இருக்கிறேன். அது கூட வந்துட்டு என்னோட லைஃப் ஸ்டைல் வ்ளாக்னு சொல்லலாம், அந்த மாதிரி கொஞ்சம் கான்டென்ட்டை வந்துட்டு ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு துபாயில் ஜாப் தேடிட்டு இருக்கிறீங்க, இல்லை இங்கே வர்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதுனாலன்னா என் கான்டென்ட் எல்லாமே வந்துட்டு இங்கே எப்படி வர்றது, இங்கே எப்படி சர்வை பண்ணுறது, இங்கே எப்படி ஒரு ஜாப் எடுக்கிறதுங்கிறது வந்து டாப் டு பாட்டம் வந்துட்டு இன் டீட்டெயில்டாக, அதுவுமே வந்துட்டு ஈஸியான எனக்கு என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சோ இங்கேயோட எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி என்ன இருக்குது அப்படின்னு எல்லாம் தான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி தரப்போகிறேன். இனி வர்ற கான்டென்ட் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பேசிக்காக வந்துட்டு என் ரியல் லைஃப் ஸ்டோரியாக இருக்கிறதுனால வந்துட்டு நான் ஏன் துபாய்க்கு வரலான்னு டிசைட் பண்ணேங்கிறத பற்றி ஃபர்ஸ்ட்டு கதைக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு டிசிஷன், நான் ஏன் இங்கே வரலான்னு டிசைட் பண்ணேன்னா எனக்கு நான் வந்துட்டு ஒரு +1 +2 படிக்கையிலலாம் வந்துட்டு எனக்கு நான் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நல்லா படிக்கிறோம், நல்லா படித்ததுக்கு பிறகு கிராஜுவேஷன் பண்ணதுக்கு பிறகு போஸ்ட் கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு பிறகு துபாய் வர்றோம், நல்லா ஜாப் எடுக்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்க போகிறோம், செம்மையாக கலக்க போகிறோங்கிற மாதிரி தான் நான் கிளம்பி இங்கிட்டு வந்தேன். அதுவுமே வந்துட்டு எனக்கு கைட் பண்ணுறதுக்கு பர்சனலாக யாருமே இருந்தது கிடையாது. நான் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு எந்த ஐடியாவும் இல்லாமல் தான் இங்கே வந்தேன். வரையில் வந்துட்டு பர்சனலாக வந்துட்டு நான் ஒண்டியாக தான் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். எனக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு யாருமே இல்லை சொல்லி தர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு நான் தான் எல்லாத்தையுமே ஃபிகர் அவுட் பண்ணி ஆகணும். அப்படியே நானே ஃபிகர் அவுட் பண்ணி இங்கே வந்ததுக்கு பிறகு என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணேன்னு எனக்கு இப்போ யோசிக்க கூட இயலாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஸோ நீங்கள் யாராச்சும் இப்போ வரணும்னு பிளான் போட்டுன்னு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஏன் வரணும்னு நினைக்கிறீங்கிறத வந்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லை வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும் நீங்கள் ஏன் இங்கே வரணும், அந்த ஒரு டிசிஷன் ஏன் எடுக்கிறீங்கன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கணும் ஏங்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நான் தனியாகவே வந்துட்டு டிசிஷன் எடுத்து இங்கே வந்ததுனால நான் அன்னைக்கு மேஜராக வந்துட்டு ஒரு 4-5 மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எதெல்லாம் மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு வீடியோ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அதை செக் அவுட் பண்ணி பார்க்கலன்னா நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே யாருமே இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, எனக்கு யாராச்சும் ஏதாச்சும் சொல்லித்தாங்கடாங்கிற மாதிரி இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ வந்துட்டு நான் செஞ்ச எதெல்லாம் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிவி ஃபார்மேட்டிங். எனக்கு அன்னைக்கு வந்துட்டு சிவிக்கெல்லாம் எவனாச்சும் காசு செலவு பண்ணி சிவி செய்வானா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருந்துச்சு. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் மிஸ்டேக் நான் சொல்லுவேன். எதனாலன்னா நான் அன்னைக்கு சிவி ப்ரிப்பேர் பண்ணது எப்படின்னா கேன்வாவை வச்சு நானே தனியாக செஞ்சுக்கினேன். அது ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி கிடையாது, அதில் எதேதோ கொச்சன்னு நான் போட்டு வச்சுருந்தேன், எதேதோ பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் நிறைய கலர்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு தீம் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு கலர்ஃபுல்லாக செஞ்சு வச்சுருந்தேன். என்னை பார்த்த வரைக்கும் அந்த சிவியை பார்க்கையில எப்பா எப்படி இருக்குடா என் சிவி, அதுவும் நானே கிரியேட் பண்ணதுங்கிற மாதிரி பெருமையாக பார்த்தேன். அதுக்கு பிறகு தான் நான் சிவி ஃபார்மேட்டிங்கை பற்றி நான் இன்னும் இன்டெப்த்தாக, எஸ்பெஷலி நான் ஹெச்ஆரில் வேலை செய்யலை வந்துட்டு இன்னும் இன்டெப்த்தாக நான் கற்றுக்கணுங்கிற மாதிரி கற்றுக்கினதுக்கு பிறகு தான் நான் அன்றைக்கி செஞ்ச சிவியை பற்றி யோசிக்கையில் எனக்கு ஐயோ ஏன்டா அந்த கருமத்தையெல்லாம் நான் செஞ்சேங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு சிவி ஃபார்மேட்டிங் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். சிவிக்கெல்லாம் எவனாச்சும் ஒருத்தன் காசு செலவு பண்ணுவானா அப்படின்னு யோசிக்கிற ஒருத்தவங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. சிவிக்கு வந்துட்டு செலவு பண்ணுறது உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் மணியே கிடையாது. அதை விட யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் உங்களுக்கு வேற கிடையாது. ஏன்னு நான் சொல்கிறேன்னா, நான் அன்னைக்கு கொஞ்சம் காசு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ஒழுங்கான ஒரு சிவி பண்ணி இருந்தா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் முன்னையே வந்துட்டு எனக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு நான் நினச்சேன். அண்ட் உங்களுக்கு யாருக்காச்சும் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியான சிவி வேணும் இருந்துச்சுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம், ஃப்ரீ சர்வீஸ் கிடையாதுங்க. அண்ட் எனக்கு நான் என் டைமையும் எஃபர்ட்டையும் போடையில் வந்துட்டு நான் என் ஒரு சர்வீஸ் ஃபீயை வந்துட்டு எடுத்துக்குவேன். ஸோ உங்களுக்கு அப்படி சர்வீஸ் ஃபீ பே பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு சிவி செய்கிறதுல வந்துட்டு இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ண
சொல்லுங்க, கண்டிப்பா நான் சிவி செஞ்சு தரேன். அண்ட் உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, ஏன்னா உங்களோட ஜாப் ரோல் என்ன ஏதுன்னெல்லாம் உங்களுக்கு தான் பெட்டரா விளங்கும். ஸோ அந்த மாதிரி நான் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும்னா கண்டிப்பா நான் கரெக்ஷன் பண்ணி தரேன். எனக்கு அதுல எந்த இதுவுமே கிடையாது. அதுவும் நான் வேணும்னா அன்லிமிட்டடா வந்துட்டு உங்களுக்கு கரெக்ஷன் செஞ்சு தரேன். பட் வந்துட்டு சிவி செய்யறதுக்கு நான் காசு வாங்குவேன். ஏன்னா அது என் ப்ரொஃபஷன், பார்ட் டைம் நான் அதுதான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அண்ட் இப்போ வரைக்கும் எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க, சிவி எங்கிட்ட இருந்து செஞ்சு எடுத்துக்கினாங்க. அண்ட் அவங்களோட ரிசல்ட்டுமே வந்துட்டு பெட்டரா இருக்குதுன்னு அவங்க எங்கிட்ட பர்சனலாக சொன்னாங்க. எனக்கு நான் என் வேலையை தான் பார்த்தேன், நான் என் வேலையை வந்துட்டு 100% டெடிகேஷனோட பண்ணி கொடுத்தேன், அவங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் கிடைச்சிருக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயமா நான் செஞ்ச ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, சிவி ரெடி பண்ணியாச்சு இல்லையா. இப்போ நம்மளோட செகண்ட் மிஸ்டேக் என்னன்னு நான் சொல்லித்தரேன். செகண்ட் மிஸ்டேக் என்னன்னா, நான் செம்மையா சிவி ரெடி பண்ணியாச்சு, இனி நான் அப்ளை பண்ண போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்றது என்னன்னா, நம்மளோட துபாய் ஜாப் மார்க்கெட்டை வந்துட்டு அனலைஸ் பண்ணாம ஒரே சிவி ஃபார்மேட்டிங்கை வச்சுக்கிட்டு எல்லா ஜாபுக்குமே அப்ளை பண்ணேன். அதுக்கடுத்து ஒரு நாளைக்கு வந்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 30-40 அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணுவேன். அது இந்த லிங்க்டின் அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணுவேன். அதுக்கடுத்து வந்துட்டு கெரியர் பேஜஸ்ல போயிட்டு நிறைய அப்ளை பண்ணுவேன். இப்படியெல்லாம் அப்ளை பண்ணிட்டு நம்மளை ஏன்டா எவனுமே கூப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போதான் எனக்கு வந்துட்டு ஒரு விசிட் விசா முடிச்சதுக்கு பிறகுதான் நான் யோசிச்சேன், ஏன்டா நம்ம ப்ரொஃபைலை மட்டும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு விளங்கின ஒரு விஷயம் தான், நம்ம ஒரே ஃபார்மேட் ஒரே ஒரு சிவி வச்சுக்கிட்டு எல்லா ஜாபுக்குமே அப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ஜாப் மார்க்கெட்டை வந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளோட சிவி என்ன ஆகுதுன்னா இனிஷியல் ஸ்க்ரீனிங்லேயே வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு சிஸ்டமே எனக்கு உனக்கெல்லாம் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிடுற மாதிரி அனுப்பிடுறாங்க. ஓகேங்களா. எனக்கு இந்த சிஸ்டம் ஏன் நம்ம சிவியை ரிஜெக்ட் பண்றாங்கன்னு எனக்கு விளங்குறதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அப்போ நான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கிராஜுவேட் ஆகி ஒரு வருஷம் வந்துட்டு நாயா பேயா வந்துட்டு ஹெச்ஆரா உழைச்சாச்சு ஊர்ல. அதுக்கு அடுத்து தான் இங்க வரோம். இங்க வந்ததுக்கு பிறகு வந்துட்டு தான் எனக்கு விளங்குது ஹெச்ஆர்ல என்னெல்லாம் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போதான் எனக்கு விளங்குச்சு, இந்த ஏடிஎஸ் சிஸ்டம் வழியா வந்துட்டு நம்மளோட ப்ரொஃபைல் வந்துட்டு ஸ்க்ரீன் ஆகும். ஸ்க்ரீன் ஆகையில என்ன ஆகும்னா, நம்மளோட கான்டென்ட் வந்துட்டு என்னன்னு, சிவியில் இருக்கிற கான்டென்ட் என்னன்னு அந்த சிஸ்டம் வந்துட்டு ரீட் பண்ணும். அந்த ரீட் பண்ணுற கான்டென்ட்டும் பிறகு அங்கே ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டென்ட்டும் இது ரெண்டும் மேட்ச் ஆகலைன்னா சிஸ்டம் அப்போவே வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடும், உனக்கெல்லாம் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு இருந்த என்கிட்ட சிவி வந்துட்டு ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியான சிவியுமே கிடையாது. அப்போது அப்ளை பண்ணுற காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் உட்காந்து அப்ளை பண்ணிட்டே இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் கூட நாம இங்க இருந்து அனுப்புறோம், அந்த சிஸ்டம் வந்துட்டு அங்கேயே ஸ்டக் பண்ணிட்டு திருப்பி எங்களுக்கே அனுப்பிடுறது, இல்ல உங்களோட ப்ரொஃபைலை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறோம், இதனாலன்னா உங்களுக்கு வந்துட்டு ரிலவெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இல்ல ரிலவெண்டான நாலேஜ் கிடையாதுங்கிறதுனால வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். எக்கச்சக்கமான ரிஜெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அப்போதான் என்ன செய்யலாங்கிற மாதிரி யோசிச்சேன். அப்போதான் நான் துபாய் ஜாப் மார்க்கெட்டை வந்துட்டு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அனலைஸ் பண்ணதுக்கு பிறகுதான் எனக்கு விளங்கிச்சு, இப்போ ஒரு ஜாப் அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு ஒரு சிவி, இன்னொரு ஜாப் அப்ளிகேஷனுக்கு நெக்ஸ்ட் சிவியை நான் கிரியேட் பண்ணணுங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு சிவி கான்டென்ட்டை மாற்ற ஆரம்பிச்சேன். அப்போதான் எனக்கு ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் இருக்கிற தேர்ட் பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, சின்ன வயசுல இருந்து, அதானது ஒரு நியர்லி ஒரு 16-17 இயர்ஸ் இருக்கையிலேயே வந்துட்டு எனக்கு இங்கே வரணுங்கிற ஆசை வந்து எனக்குள்ளேயே இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே எல்லாரும் துபாய் கிளம்பி வர்றாங்க, வந்ததுக்கு பிறகு நல்லா சம்பாதிக்கிறாங்க, வீடு கட்டுறாங்க, பெரிய பெரிய நல்லா செட்டில் ஆகுறாங்க, எல்லாமே ஆகுறாங்க. அப்போ நாமளும் அப்படிதான், அதுவும் நம்ம படிச்சிருக்கிறோம், படிச்சுட்டெல்லாம் இங்கே வந்தோம்னா அவ்வளோதான் நம்ம லைஃப் செட்டிலுங்கிற மாதிரி எம்பிஏ எல்லாம் முடிச்சுட்டு தான் இங்கே வரேன். வந்ததுக்கு பிறகு எனக்கு ஊர்ல இருந்து வரையில இருந்த எக்ஸ்பெக்டேஷன் நான் சொல்றேன். இங்கே வரோம், இங்கே வந்ததுக்கு பிறகு வந்துட்டு ஹெச்ஆரா வேலை தேடுறோம், வேலை ஒரு விசிட் விசாலே நம்மளுக்கு வேலை கிடைச்சிரு. ஏன்னா நாம தான் ஊர்ல வேலை பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸோட தானே இங்கே வந்திருக்கிறோம். அதனால ஒன்று எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு நான் படிச்சிருக்கிறேன். ஸோ குறைஞ்சது ஒரு 5,000-6,000 சேலரி நான் அப்போவே எடுத்துக்கலாம். இது நான் சொல்றது வந்துட்டு 5 இயர்ஸ் முன்னாடி. ஓகேங்களா. ஸோ ஒரு 5,000-6,000 சேலரி கிடைக்கும். 5,000 நம்ம ஒரு காசுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய். ஸோ 1,00,000 ரூபாய் கிடைச்சா நம்ம மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்க போறோம். ஒரு 50,000 வந்துட்டு நம்ம செலவுக்குன்னே வச்சுப்போமோ, மிச்சம் இருக்கிற 50,000 வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிடலாங்கிற மாதிரி யோசிச்சேன். வெல் பிளான்டா தான் வந்தேன். ஓகேங்களா. காசை எப்படியெல்லாம் செலவு பண்ணணும்னு கூட நான் வந்துட்டு யோசிச்சு வச்சிருந்தேன். ஸோ இங்கே வந்ததுக்கு பிறகு நான் ஜாப் தேட ஆரம்பித்தேன். அதுவும் அன்னைக்கு இந்த கோவிட் எல்லாம் முடிச்சிருக்கிற ஒரு பீரியட். ஓகேங்களா. அப்போ எனக்கு வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு, நீங்கள் கிளம்பி வந்தால் போதும், என் ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு
அவ்வளோ க்ளோஸ் எல்லாம் கிடையாது. பட் அவங்க வந்துட்டு எனக்கு நீ கிளம்பி வா நம்ம பார்த்துக்கலாம், என் கம்பெனிலேயே நான் கதைச்சு பார்க்குறேன், கதைச்சதுக்கு பிறகு அங்கே ஹெச்ஆரோட அசிஸ்டன்டோட வேகன்சி எல்லாம் வரும், அப்போ நான் வந்துட்டு சொல்லி உங்களுக்கு வாங்கி தரேன், நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு பிறகு கால் அடிச்சு அந்த மனுஷன் காலே எடுக்கலைங்க. லிட்டரலாக நான் நிறைய வாட்டி கால் அடிச்சு பார்த்துருக்குறேன், நிறைய வாட்டி நான் மெசேஜ் போட்டுருக்கிறேன், லிட்டரலி நோ ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. ஸோ பேக் டு நம்ம ஸ்டோரி. எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது என்னன்னா, வர்றோம், ஜாப் எடுக்கிறோம், சம்பாதிக்கிறோம், இதுதான். அதில் இருக்கிற ஸ்ட்ரகிள் எதுவுமே எனக்கு அன்னைக்கு சொல்லி தரதுக்கும் யாருமே இருக்குல்ல. ஸோ நான் வந்து ஜாப் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு நாள் 2 நாள் ஆகுது, 2 நாள் 3 நாள் ஆகுது, 3 நாள் 1 வாரம் ஆகுது, 1 வாரம் வந்துட்டு 2 வீக்ஸ் ஆகுது, 2 வீக்ஸ் வந்துட்டு 1 மந்தே முடிஞ்சிருச்சு. என்னடா நம்மளை யாருமே கூப்பிட மாட்டேங்கிறாங்க, நாம எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது இப்படி கிடையாது தானே. ஸோ என்னடா நடக்குது இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போதான் ஒரு விசிட் விசா முடிச்சதுக்கு பிறகுதான் எனக்கு விளங்கிச்சு, இப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த ஊர் கிடையாது. நம்ம என்னதான் படிச்சிருந்தோம்னாலும், நம்ம என்னதான் செஞ்சுட்டு ஊர்ல என்னதான் செஞ்சுட்டு வந்தாலும், இங்க வந்துட்டு நம்ம ஃப்ரெஷர், நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. யூஏ ஜாப் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், 10 வருஷம் இருக்கட்டும், இன்னும் 15-20 வருஷம் நீங்க வேலை செஞ்சுட்டு வந்தாலும் யூஏ ஜாப் மார்க்கெட்டை பொறுத்து நீங்க ஃப்ரெஷர்ஸ். அப்போ வந்துட்டு உங்களோட சேலரி நெகோசியேஷன் நடக்கும், உங்களுக்கு குறைவாத சேலரி சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும், ஓகேங்களா. ஸோ எனக்கு என்னன்னா, எனக்கு ஜாப் அப்ளிகேஷன்னா இந்த சிவி ஃபார்மேட்டிங் எல்லாம் மாற்றினதுக்கு பிறகு வந்துட்டு எனக்கு கால் வர ஆரம்பிச்சது. கால் வரையில கேட்பாங்க, என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன இதை எல்லாத்தையும் சொல்லுவேன், இப்படிலாம் எல்லாம் கதைச்சு முடிச்சதுக்கு பிறகு கேட்பாங்க, என்ன சேலரி எக்ஸ்பெக்டேஷன். கூச்சமே படமா சொல்லுவேன் 5,000 6,000 அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஐயோ சாரி, எங்களோட பட்ஜெட் வந்துட்டு 1,800, எங்களோட பட்ஜெட் வந்துட்டு 2,000, எங்களோட பட்ஜெட் வந்துட்டு 2,500. எனக்கு லேட்டரா விளங்குச்சு, என்னடா இது, நம்ம சம்பாதிக்கிறோம் செலவு பண்றோம்னு யோசிச்ச காசு தானே இவங்க சம்பளமா சொல்றாங்க, என்னடா நடக்குது இந்த உலகத்துலங்கிற மாதிரி. அப்பதான் எனக்கு ஒரு ரியாலிட்டி விளங்குச்சு. இங்க வந்துட்டு ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கு ஒரு 2,500ல இருந்து ஒரு ஜாப் கிடைச்சதுன்னா நீங்க எடுத்துக்கோங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். எதனாலன்னா, இங்கேயோட மார்க்கெட்ல வந்துட்டு ஜாப் கிடைக்கிறது வந்துட்டு ரொம்ப காம்படிஷனா இருக்குது. அந்த காம்படிஷன்ல நீங்க உங்களோட ஸ்கிரீனிங்கை முடிச்சு, உங்களோட இன்டர்வியூ முடிச்சு உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்றாங்கன்னா சேலரி நெகோசியேஷன் பண்ணுங்க, பட் அந்த ஜாபை தொலைக்கிற அளவுக்கு நீங்க நெகோசியேட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். எதனாலன்னா, எனக்கு வந்துட்டு நிறைய ஜாப் கிடைச்சிது, பட் வந்துட்டு நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, இந்த கிடைக்கிற ஜாப் எல்லாம் வந்துட்டு விட்டுண்டே இருந்தேன். இதுதான் நான் செஞ்ச 4வது பெரிய மிஸ்டேக்கு. ஏன்னா நம்மளுக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன் ஹைல இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு எனக்கு 2,000 2,500 3,000 எல்லாம் ஆஃபர் பண்றாங்களோ, எந்தெல்லாம் ஆஃபர் வந்துச்சோ அதெல்லாம் நான் ரிஜெக்ட் பண்ணி விட்டேன். இல்லை என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 5,000, எனக்கு 5,000 தந்தாலும் நான் வரேன், இல்லைன்னா நான் வரலங்கிற மாதிரி நான் சொல்றேன். எல்லாமே வந்துட்டு எனக்கு விளங்குனது ஒரு 2 months ஆனதுக்கு பிறகு நான் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கினேன். இங்கேயோட மார்க்கெட்ல வந்துட்டு 1,800 1,500 கூட தான் ஹெச்ஆர்ல வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு கம்பெனியை அவங்க காஸ்ட் கட்டிங்கோ இல்லை வந்துட்டு ரீஸ்ட்ரக்சரிங்கா வழியாவோ இல்லை வந்துட்டு ஒரு கம்பெனி என்ன யோசிக்கிறதுனா, எப்படி காசை சேமிக்கலாம், எனக்கு கூடையா தாங்கன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி அவங்களுக்கு என்ன இருக்கும்னா, எப்படி குறைவாக செலவு பண்ணலாம் எம்ப்ளாயிஸுக்குங்கிறது ஒரு மைண்ட் செட் எல்லா கம்பெனிக்குமே இருக்கும். ஸோ எனக்கு ஒரு 2 months ஆனதுக்கு பிறகு நான் நிறைய ஆஃபரை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணதுக்கு பிறகு எனக்கு விளங்கின ஒரு விஷயம் என்னன்னா, இங்கேயோட ஜாப் மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருக்குது, காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கிறது, பிறகு வந்துட்டு குறைவான சம்பளத்துக்கு வேலை பார்க்கறதுக்கு நிறைய ஆட்கள் இந்த மார்க்கெட்ல இருக்கிறாங்கிறது. ஸோ அப்போ நான் என்ன செஞ்சேன்னா, என்னோட எக்ஸ்பெக்டேஷனை வந்துட்டு கட் டவுன் பண்ணிக்கினேன், என்னோட எக்ஸ்பெக்டேஷனை வந்துட்டு நான் குறைச்சிக்கினேன். குறைச்சிக்கினேன்னா, எனக்கு பேசிக்கான ஒரு நீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் போதும். இங்கேருந்து நான் சம்பாதிக்கிற காசை வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட்டை வந்துட்டு நான் இங்கேயோட செலவுக்கும் மிச்சதை நான் எப்படி சேவ் பண்ணலாம், எப்படி ஸ்மார்ட்டாக சேவ் பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு அடுத்துல இருந்து நான் எனக்கு வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இங்கே வந்துட்டு ஒரு விசிட் விசா முடிக்கிறதுக்குள்ள நான் ஜாப் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு வீட்டில் இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு விருப்பம் கிடையாது. தோ நான் வந்துட்டு அப்பா அம்மா கிட்ட இருந்து காசு வாங்கியிருந்தாலும் என்னோட அங்கே இங்கே இருக்கிற செலவுக்கு பிறகு ட்ராவல்கெல்லாம் இங்கே நிறைய எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ அந்த நம்ம ஒரு காசுக்கு நாம் அப்போ கன்வெர்ட் பண்ணுவோம். இனிஷியலாக இங்கே வந்தால் நம்ம செய்கிற இன்னொரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, இங்கேயோட ஒரு திரம்ஸும் அங்கேயோட ஓகே 26 rupees. ஐயோ ஒரு திரம்ஸ் 26 rupees கொடுத்து ஒரு டீ குடிக்கணுமா, ஐயோ ஒரு 26 rupees கொடுத்து நம்ம இதை செய்யணுமா, ஐயோ இங்க இருந்து அங்க வரைக்கும் போடுறதுக்கு என்னடா இது 70 rupees ஆகுது, 80 rupees ஆகுது, என்னடா இவ்வளவு காசு செலவு பண்ணிட்டு இருக்கிறோங்கிற மாதிரி யோசிப்போம். இந்த கன்வர்ஷன் பண்ற விஷயத்த நீங்க விட்டுறணும். அது உங்களால இயலாதுன்னு எனக்குமே விளங்கும். ஏன்னா எனக்குமே அது நான்
ஏன்டா நம்ம இப்படி செய்கிறோங்கிற மாதிரி யோசிச்சாலும் அன்னைக்கு நான் வந்துட்டு அது செஞ்சுட்டு இருந்தேன். அது வந்துட்டு நம்மளை கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணோம். நம்ம ஜாப் தேடையில வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மைண்ட் நம்மளுக்கு இருக்கணும். அதனால வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி நம்ம ஜாப் தேடுறதை விட கொஞ்சம் மென்டலி வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நான் மேஜராக பண்ண ஒரு 3-4 மிஸ்டேக்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லி தந்துட்டேன். இது வந்துட்டு ஏன் லைஃப் ஜர்னியாக இருக்கிறதுனால வந்துட்டு நிறைய பேத்துக்கு மேபி இது கனெக்ட் ஆகலை. ஏன்னா இங்கே வர்ற நிறைய பேத்துக்கு ஊர்ல இருந்து வரையில ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இங்கே வந்ததுக்கு பிறகு ஒரு ரியாலிட்டி விளங்கும். இது மெஜாரிட்டி ஆட்களுக்கு நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இங்கே இல்லைன்னா நீங்கள் நாயா பேயா அலைய போறீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே மென்டலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மென்டலி ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இங்கே சர்வை பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நான் வந்துட்டு உங்களை பயமுறுத்துறதுக்காகவோ இல்லை நீங்கள் இங்கே வராதீங்கன்னு சொல்றதுக்கு நான் சொல்லலை. நான் உங்களை மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க, நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுங்க தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அண்ட் இங்க ஜாப் கிடைச்சதுக்கு பிறகு உங்க லைஃப் நல்லா தான் இருக்க போகுது. அதுவும் நீங்க யோசிச்சுக்கோங்க. நான் இங்க லைஃப் வந்துட்டு செம்மையா இருக்க போகுது. அண்ட் இந்த கண்ட்ரி வந்துட்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். அவ்வளோ சேஃபா இருக்கிற, அவ்வளோ வடிவா இருக்கிற, இல்லை வந்துட்டு இங்கோட கல்ச்சர் எல்லாமே வந்துட்டு செம்மையா இருக்கிற ஒரு கண்ட்ரி. அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு எஸ்பெஷலாக நான் வந்துட்டு நீங்க இங்க வாங்க, நம்ம ஊர்ல சேஃபா இருக்கிறத விட நல்லா இங்க சேஃபா இன்னொன்று வந்துட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஏர்ன் பண்ண இயலும், நம்மளோட ஸ்டேட்டஸை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ண இயலுங்கிறது ஏண்ட பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் உங்களுக்கு அது விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நான் செஞ்ச மிஸ்டேக்ஸ், நீங்க அவாய்ட் பண்ணிக்க வேண்டிய மிஸ்டேக்ஸ். நீங்க இப்போ துபாயில ஜாப் ஹண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்லை வந்துட்டு நீங்க துபாய்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இதே மாதிரி ரிலேட்டபிளான கான்டென்ட் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து நிறைய போட போறோம். அண்ட் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி ஒவ்வொரு டாபிக்குமே வந்துட்டு இன்டெப்தா நம்ம கதைக்க போறோம். இனி நெக்ஸ்ட் வந்துட்டு சிவி மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் நீங்க செய்யலாம், செய்யக்கூடாதுங்கிறது இன்டெப்தா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அண்ட் இதே மாதிரி ரிலேட்டபிளான கான்டென்ட்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களை எல்லோருமே நான் அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் ஸ்டே டியூன் ஃபார் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.